सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्ररहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुष संश्रयः। पेज नंबर 332 श्लोकम 568। सदात्मैकत्वविज्ञान दग्धा विद्यादिवर्ष्मणः अमुष्य ब्रह्मभूतत्वात् ब्रह्मणः कुत उद्भवः माया क्लुप्तौ बन्धमोक्षौ नस्तः स्वात्मनि वस्तुतः यथा रज्जौ निष्क्रियायां सर्पाभास विनिर्गमौ। அப்போ குருவோடைய ஃபைனல் ஆசிவுரையானது, உபதேசமானது எப்படி ஷரீர அபிமானத்தை முழுமையாக நிவர்த்தி செய்ததனால் நான் என்கிற சப்தத்திற்கு எது லட்சியார்த்தமாக, எது ரியல் நேச்சரோ, எது என்னுடைய ஸ்வரூபமோ அதை ஞானியானவன் முழுமையாக கிளைம் பண்றான். புரிந்ததனால் ஓ நான் இதுவா அப்படின்னு தெல்ல தெளிவாக அதை ஓனப் பண்ண முடியாது. இதுதான் ஞானம், இதுதான் மோட்சம் என்று கூறப்படுகிறது. அப்பொழுது இவ்வளோ நேரம் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அப்படிங்கிற விஷயத்த மகா வாக்கியத்தை மூலியமா சொல்லி, பரமாத்மா தான் ஜீவாத்மா, ஜீவாத்மா தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயமானது இப்ப என்ன பண்றார் அப்படின்னா, அழகா அஞ்ஞான காலத்துல தான் இவ்விரண்டும் வேறு வேறாக கருதப்பட்டு ஒன்றுதான் என்று நிரூபணம் ஆகிறது. ஆக்சுவலா ஞானமானது அகம் ஆத்மா
பிரம்மன் அப்படிங்கிற விஷயமானது தெல்ல தெளிவா புரிந்த பிறகு, ஓ ஆமால்ல, ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு இருந்துதானே அப்படின்னு யோசிக்கிறது மட்டும் இல்லாமல், அப்படி இரண்டு விஷயமாக இருந்து அது ஒன்றாகிறது அப்படிங்கிற மிஸ்கன்செப்ஷனும் நீங்குகிறது. அதற்கு பல உதாரணம், இன்ஃபேக்ட் 6 உதாரணம் கொடுத்தார். அக்னி, பிரகாஷ, ஆகாஷ, க்ஷீரம், தைலம், ஜலம். பாலானது பாலாக இருந்து கொண்டு பாலில் கலந்து போகிறது, கலருகிறது, ஒன்றாகிறது, கலக்கிறது. இன்னும் கொஞ்சம் நன்னா சொல்லணும்னா, எண்ணெயானது எண்ணெயாகவே இருந்து எண்ணெயுடன் கலந்து விடுகிறது. அந்த வார்த்தைக்கு தான் தேடிட்டு இருந்தேன். ஜலமானது ஜலமாகவே இருந்து கொண்டு ஜலத்துடன் கலந்து விடுகிறது. அப்ப ஏத ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான அறிவு இல்லையா அது? இப்போ அப்போ நம்ம ஸ்லோவா படிக்க இந்த விஷயத்துல நம்ம ஆழமா சிந்திச்சு புரிஞ்சுக்க நம்ம கிராஜுவேட் ஆயிண்டே வரோம். குருநாதர் அழகா சொல்லுவார், எஜுகேஷன் மட்டும் போராது, கிராஜுவேஷனும் இருக்கணும். எஜுகேஷனுடன் கிராஜுவேஷன் இருக்கிறதுனாலதான் மெச்சூரிட்டி அறிவுன்னு சொல்றது. கிராஜுவேஷன்னா புரியுறது இல்லையா? நமக்கு பிஎஸ்சி, பிடெக் அப்படி அந்த கிராஜுவேஷன் அப்படின்னா அதோடைய உள்ள அர்த்தம் என்ன? அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி, அந்த அறிவை அவன் அடைந்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்க ஒரு ஜீவன் முக்தனானவன், ஜீவன் முக்தி அப்படின்னு கருதப்படுகிற அப்படிப்பட்ட ஞானியானவன் என்ன உணர்கிறான்? இருக்கிறது ஒரு விஷயம்தான், பிரம்ம வஸ்து தான். இரண்டாக கூறப்பட்டிருக்கிறது ஆக்சுவலி ஒண்ணுதான் அப்படின்னு தெல்ல தெளிவாக எந்த ஒரு பதார்த்தத்தை திருஷ்யமாக என்னெல்லாம் அனுபவிக்கிறானோ இல்லையா, எல்லாவற்றிலும் அதோடைய அதிஷ்டானம், அதோடைய காரணம், அதோடைய ஸ்வரூபம் என்னங்கிறது தெல்ல தெளிவா அவனுக்கு புரியறது, உணர முடியறது. சரியா? அததான் இங்க பிரம்மணஹா குத உத்பவஹா பிரம்ம பூதத்வாத். அப்ப நான் பிரம்மன் என்று உணர்ந்த பிறகு 568 நான் ஆத்ம சைத்தன்யம் பிரம்மன் அப்படின்னு உணர்ந்த பிறகு ஏது ஜென்மா? எங்கு ஜென்மம் ஏற்பட்டது? மீண்டும் ஒரு ஜென்மா உண்டா? மறுஜென்மா உண்டா? மரணமானது உண்டா? இப்படி இந்த கேள்விக்கெல்லாம் பதில் என்ன அப்படின்னா, ந ஜாயத்தே ந மிரியத்தேவா அகம். நான் பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. அப்ப நான்கிற அர்த்தத்துக்கு சொல்லுக்கு நமக்கு அர்த்தம் நன்னா புரியும். அப்போ இந்த நான்கிற சொல்ல நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்றால், அகம் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. சாஸ்திரம் டெம்பரரியா இதையும் ரெண்டா சொல்றது. என்னது அப்படின்னா, வாச்சியார்த்தம், லட்சியார்த்தம். தத்துவபோதம் இன்னொரு வாட்டி படிச்சவாளுக்கு, படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு இது புரியும். வாச்சியார்த்தம், லட்சியார்த்தம்னு சொல்லும் போது நான் ஜீவன் அல்லது நான் அகங்கார அப்படின்னா சிதாபாச சகித அந்த கரணம் இல்லையா, படிச்சிருக்கோம் நம்ம. அல்லது ஸ்மால் ஐ இல்லையா, அத நான் என்று குறிப்பிடுவோம். உன்னோட நான் என்னது? ஆத்ம சைத்தன்யம், சாட்சி சைத்தன்யம். சரியா? அப்போ வாழ்க்கையில நான் பிறந்திருக்கிறேன், பிறந்து பலவிதமான சூழ்நிலைக்கு ஆளாகிறேன். இந்த சூழ்நிலையெல்லாம் நான் மேற்கொண்டு அதுல இருந்து நான் மீண்டு வர வேண்டும். எனக்கு புண்ணியம் இருக்கிறது, எனக்கு பாவத்தை குறைக்க வேண்டும். பாவத்தை குறைத்து புண்ணியத்தை அதிகப்படுத்துவதனால்
எனக்கு பலவிதமான பொருளாதார ரீதியாக பொருள்கள், அர்த்தகாம மெட்டீரியல் பெனிஃபிட் எல்லாம் எனக்கு வர வேண்டும். நான் வாழ்க்கையில் சுகித்து இருக்க வேண்டும். எந்த விதமான தொந்தரவும் எனக்கு இருக்கக்கூடாது. சரியா? அதற்கு பிறகு வேதமானது புரிய புரிய, சத்சங்கம் ஏற்பட ஏற்பட என்ன நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் சம்சாரத்தில் இருக்கின்றேன். என்னுடைய துக்க, துயர, தாப, நஷ்ட, கஷ்டங்களுக்கெல்லாம் சம்சாரம் அப்படின்னு குறிப்பிடுறது. அதற்கான மூல காரணம் அறியாமை. அதனால் நான் அறியாமையை நீக்க வேண்டும். எனக்கு சம்சாரத்தை நிவர்த்தி பண்ண வேண்டும். இந்த சம்சாரத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு எனக்கு குரு பிராப்தி ஆக வேண்டும். குரு கிடைக்க வேண்டும். குரு இடத்தில் உபதேசம் கிடைக்க வேண்டும். எனக்கு சிரவண மரண நிதித்தியாசனமானது முழுமையாக ஆக வேண்டும். இந்த சிரவண மரண நிதித்தியாசனத்திற்கு முன்பு ஞான யோகமாக கருதப்படுகிற இந்த விஷயமானது எனக்கு அதற்கான தகுதி இருக்க வேண்டும். குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்க வேண்டும். சாதன சதுஷ்டயம் இருக்க வேண்டும். நான் கர்மத்தை யோகமாக புரியறதுக்கான பக்குவமும் அறிவும் வேண்டும். சிரவண மரண நிதித்தியாசனத்திற்கு பிறகு இந்த ஜென்மாலையே நான் ஜீவன் முக்தியாக இருக்க வேண்டும். இந்த சரீரமானது மடிந்த பிறகு விதேகனாக அமைய வேண்டும். இத்தனை நேரம் நான் சொன்னது எந்த திருஷ்டியில சொல்றோம்? வாச்சியார்த்த திருஷ்டியிலையா, லட்சியார்த்த திருஷ்டியிலையா? வாச்சியார்த்த லட்சியார்த்தனா என்னன்னு சொல்லியாச்சு. அகங்கார திருஷ்டியிலையா, ஆத்ம திருஷ்டியிலையா? புரியுறதா? இவை எல்லாம் அகங்கார திருஷ்டி தான். திருஷ்டி என்றால் வியூ பாயிண்ட், திருஷ்டி கோணம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ மறு ஜென்மா எடுத்தது, மரணம் அடைவது, அப்படி எல்லாம் கருதும் போது அது அகங்கார திருஷ்டியா, ஆத்ம திருஷ்டியா? இல்லையா? வாச்சியார்த்தமா, லட்சியார்த்த திருஷ்டியாது? உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான விவகாரம், அதுல இருந்து வர ரிசல்ட், அதுல டிரான்சாக்சன் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வாச்சியார்த்தமா, லட்சியார்த்தமா, அல்லது அகங்கார திருஷ்டியா, ஆத்ம திருஷ்டியா? எந்த நான குறிப்பிடுறோம் அங்க, அதுதான் முக்கியம். வேர்ட்ஸ்ல போய் சப்போஸ் கன்ஃபியூஸ் ஆகாம இருந்ததுனாக்க, ஆகிற மாதிரி இருந்ததுனாக்க, எந்த நான குறிப்பிடுறோம்? எனக்கு பல சம்பந்தங்கள், என்னுடைய தாய், தந்தை, மனைவி, மக்கள், அண்ணா, தம்பி, தங்க, நாத்தனார், மாட்டு பொண்ணு, மாமியார், இந்த சம்பந்தம் எல்லாம் எந்த நான்? கேள்வி வந்துட்டே இருக்கிறது. இதுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் என்னவா இருக்கும்? ரொம்ப சுலபம். ஆத்ம திருஷ்டி. அப்படியா? அப்படியே கேட்டுன்னு அப்படியே லயித்து போய் அப்படியே ஆரம்பமே அப்படியே சொருகிற மாதிரி ஆயிடக்கூடாது கிளாஸ். ஏன் இதை டெவலப் பண்றோம் அப்படின்னா, சொல்லிடுறேன், அத பந்தமும் இல்ல மோட்சமும் வேணான்னு சொல்ல போறார். எதுக்கு மோட்சம் கஷ்டப்பட்டு இருக்க, உனக்கு எதுக்கு மோட்சம் அப்படின்னு கேட்கிறார் குரு. எப்படி சாத்தியமாகும் அது? அதை தான் சீரியஸா இப்ப எடுத்துட்டு இருக்கோம். அப்ப என்னுடைய சம்பந்தம் எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கிறது? அகங்காரம். அகங்காரத்துக்கு தான் சம்பந்தம் இல்லையா? ஐயம் தி அகங்காரஹா. அப்ப அகங்கார திருஷ்டிக்கு தான் ஜீவன் முக்தி, விதேக முக்தி என்று குறிப்பிடுகிறது. அந்த அகங்காரம் தான் பலவிதமான அனுபவங்கள், சம்பந்தங்கள் ஈடுபடுகிறது. சம்பந்தம்னு வந்துட்டாலே, ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டாலே ஏகப்பட்ட ப்ராப்ளம். கொஞ்சம் சுவாரஸ்யமா ஜாலியா இருக்கும், ஆனா ப்ராப்ளம். அந்த எல்லா நேரத்திலையும், எல்லா சம்பந்தத்திலையும் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணிடணும், பிரச்சனை அவாய்ட் பண்ணிடணும்.
இப்போ அந்த ப்ராப்ளம் எவ்ரி டைம் அட்டெம்ப்ட் டு பி குட், பி கரெக்ட், அவாய்ட் ப்ராப்ளம், இது எல்லாம் அகங்கார திருஷ்டியில எல்லா சைடும் நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன அட்டெம்ப்ட் இருக்கிறது வாழ்க்கையில, நான் என்னை பூர்த்தி பண்ணிக்க வேண்டும், பூர்ணத்துவத்தை அடைய வேண்டும், ஏதோ ஒண்ணு பண்ணி அடைய வேண்டும். இது எல்லாம் சம்சார பாவம். இவை எல்லாம் ஒரு அக்ஞானியாக சாதகனாக ஞான கர்மயோக ஞான யோகத்தில் இதெல்லாம் பண்ணி ஞான பலனாக ஜீவன் முக்தி விதேக முக்தின்னு சொல்ற மட்டும் எல்லாமே நான் அகங்காரம். அந்த அகங்காரம் நான் அந்த திருஷ்டியில தான் கூறப்படுகிறது. இருக்கட்டும், அது கரெக்டாவே இருக்கட்டும். அகங்காரத்துக்கு மோட்சம், அகங்காரத்துக்கு முக்தி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அல்ல, எனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் இப்ப எடுத்துட்டோம்னா, எனக்கு மோட்சம் எனக்கு பந்த நிவர்த்தி அப்படின்னு சொல்லும் போது கூட நான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்? அதுவும் அகங்காரம் தான். ஆனா அந்த இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த ஜென்மாலேயே இந்த ஞானத்திற்கு பிறகு இந்த பிராரப்தம் இருக்கிற மட்டும் பலவிதமான டிரான்சாக்சன்ஸ் தர்ம விஷயம் ஈடுபட்டுட்டே இருப்போம். அதனால என்ன ஆகும்? மைண்டு பலவிதமான சிச்சுவேஷன் வரும்னு பார்த்துட்டோம் பிராரப்தத்தினால. அந்த சிச்சுவேஷனை மைண்ட் விதவிதமா ரிசீவ் பண்ணும். மைண்டோட ஸ்டேட் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும். புரியுறதா? எவ்ரி டைம் வெளிப்படுத்தாம இருக்கலாம் ஞானி, ஆனா மைண்ட்ல ஏற்படக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் ஆனது அது ரொம்ப மினிமமாக இருக்கலாம், மேக்சிமமாக இருக்கலாம். இதுதான் வித்தியாசப்படும் ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும். ஏன்னா அந்த மைண்ட் டிரான்சாக்சன்ல ஈடுபடுறது அகங்காரம், அகங்கார விஷயத்தோடைய உரையாடுறதுனால் பலவிதமான நேச்சுரலா சுவாபாவிகமாக ஏற்படக்கூடிய விஷயம் நிறைய இருக்கிறது. இப்போ மினிமமாக 1 செகண்ட் 0.1 செகண்ட் அப்படி ஏற்படக்கூடிய மனசுடைய விகாரமும் பல நாட்கள் பல வருடங்கள் ஏற்படுகின்ற மனசுடைய விகாரம் தான் வேறுபடுமே தவிர, எஃப்ஐஆர் பார்த்தோம், எஃப்ஐஆர் ஞாபகம் இருக்கும், அங்கதான் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர மனசு அப்படியே பர்ஃபெக்டா எப்பவுமே அப்படியே இருக்காது. சோ எதை ஜீவன் முக்தி என்று குறிப்பிடுறோமோ அது அகங்கார திருஷ்டியில அங்கேயும் முழுமையாக கிடைக்காது. அகங்காரத்திலேயே இருந்து எல்லாத்தையும் பண்ண முடியாது. விதேக முக்தியும் அதேதான். ஏன் விதேகம் அப்படின்னா என்ன? மீண்டும் ஒரு ஜென்மா கிடையாது, அல்லது மீண்டும் இந்த சரீரமானது அகங்காரம் உத்பவமாகறதுக்கான சான்ஸ் இல்லை. அகங்காரம் என்ன ஆகிறது? என்னில் ஒடுங்குகிறது அப்படின்லாம் படிச்சோம் போன கிளாஸ், அதுக்கு முன்னாடி கிளாஸ். இப்போ the விதேக முக்தி ஆல்சோ நாட் ரெலவெண்ட் ஆயிடுறது. அண்ட் இன்ஃபேக்ட் என்ன சொல்றோம்? அகங்காரம் மனசானது அடுத்தடுத்து ஜென்மா போறதுன்னு அஜ்ஞானிக்கு சொல்லுறோம். ஞானிக்கு அது டிசப்பியர், ஒடுங்குகிறது, ரிசால்வ் ஆயிடுறதுன்னு சொல்றோம். கரெக்டா? இங்க நம்ம அகங்காரம், அகங்கார திருஷ்டியில நான் முக்தி அடைகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஞானியாக கருதி சொல்லுகிறோம். அப்போ அகங்காரம் என்ன ஆறுது? ரிசால்வ் ஆறுது, டிசால்வ் ஆறுது. இப்ப யாருக்கு விதேக முக்தி? அகங்காரத்துக்கு எப்படி விதேக முக்தியா இருக்க முடியும்? இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்கிற சர்ச்சை புரியறதா? அப்போ அகங்காரமானது முழுமையாக விடுதலை அடைவது என்று எண்ணிக்கொண்டு இருப்பது நாட் கரெக்ட். புரியுறதா? அப்போ ஆத்ம சைத்தன்யம், ஆத்ம திருஷ்டி, நான் ஆத்மா, ஆத்மாக்கு மோட்சமா? ஆத்மா பந்தப்பட்டிருக்கிறதா? அந்த ஆங்கிள் திங்க் பண்ணினாலும் ஆத்மா லட்சணம், சாட்சி சைத்தன்யம், சச்சிதானந்தா, இவை எல்லாம் நாம படித்து புரிந்த அதோடைய அர்த்தம் புரிந்த பிறகு ஆத்மாக்கு எப்படி மோட்சம் இருக்கும், ஆத்மா எப்படி பந்தப்படும் அப்படிங்கிற கேள்வியும் ஏற்படும். அதுதான் ஒரு காலத்துல அனாத்மாக்கு மோட்சமா, அனாத்மா பந்தப்பட்டிருக்கிறதா, ஆத்மா பந்தப்பட்டிருக்கிறதா, அப்படி எல்லாம் நம்ம கேட்டோம். அதே விஷயத்துடைய ஃபைனல் கன்க்ளூஷன் எது வேதாந்தத்துடைய முடிந்த முடிவோ அதை எடுத்துக்கிறார் 569 இருந்து குருவானவர்.
எது வேதாந்தத்துடைய முடிந்த முடிவு அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப சுலபம். நான்கிறதுக்கு எது லட்சியார்த்தமோ அதை முழுமையாக ஓன பண்ணி கிளைம் பண்ணுவது. அப்ப நான் ஆத்மா பிரம்ம சைத்தன்யம், அகம் பிரம்மாத்மா அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகு, முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு அகங்காரம் நான் இல்லைன்னு ஆயிடுறது. அகங்காரத்துடைய அதோடைய மொத்த சுவாவம் நமக்கு புரிகிறது. அகங்காரம் எப்படி இருக்கிறது? நமக்கு திருஷ்யமாக இருக்கிறது, நித்யாவாக இருக்கிறது. எல்லாம் படிச்சிருக்கோம், அதனாலதான் நான் தைரியமா யூஸ் பண்ணி கண்டினியூ பண்றேன். அனுபவத்தில் இருக்கிறதானா அது உண்மையிலேயே இல்லை, அதை என்னை சார்ந்து இருக்கிறது, கனவு போல், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப நான் ஆத்ம சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம்ங்கிற உண்மையை உணர்ந்த பிறகு, அதுதான் என்னுடைய நேச்சர்னு பிறகு, ஆத்மாக்கு எதுக்கு மோட்சம்? ஆத்மா எப்ப பந்தப்பட்டிருக்கிறது? ஆத்மாக்கு ஏது ஜீவன் முக்தி? சாட்சி சைத்தன்யக்கு ஏது விதேக முக்தி? அப்போ எனக்கு நான் ஆத்மா பிரம்மன்னு, திரும்பியும் அதை ரிப்பீட் பண்றேன், அப்படின்னு தெளிவாக புரிந்த பிறகு நான் எப்பவுமே பந்தப்படவில்லை, எனக்கு எப்பொழுதுமே மோட்சமானது தேவையில்லை அப்படிங்கிற அறிவு ஏற்படும். ஹென்ஸ் ஜீவன் முக்தி அப்படிங்கிறது ஒண்ணு தேவையில்லை, கிடையாது. விதேக முக்தி நாட் ரெலவென்ட். நான் எப்படிப்பட்டவன்? அகம் நித்திய முக்தா, அகம் நித்திய முக்தா, அகம் நித்திய முக்தா. எந்த திருஷ்டியில? அகங்கார திருஷ்டியில சொல்லவே முடியாது. ஆத்மா பிரம்மன் நான் அப்படிங்கிற தெளிவான நிஷ்ட ஞானத்திற்கு பிறகுதான், வேணுன்ட்டு நிஷ்ட ஞானம் சொல்றேன், அதுதான் ஞானம். அப்படி ஆன பிறகுதான் நான் நித்திய முக்தன் என்கிற தெளிவான அறிவு புரியும். எப்ப நான்கிறது என்ன அர்த்தம் இங்க? அகம் பிரம்ம அஸ்மி. நான் அகங்காரம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற மட்டும், அல்லது நான் அகங்காரம் என்கிற விபரீத பாவனா ஏற்பட்டு கொண்டு இருக்கிற மட்டும் ஜீவன் முக்தி வேண்டும், ஏதோ பந்தத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற டீச்சிங் ரெலவெண்டா இருக்கும். நான் பிரம்மன், ஆமா அதுதான் கரெக்ட், நான் சச்சிதானந்த ஸ்வரூபகா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அகமஸ்மி அப்படின்னு உணர்ந்த பிறகு எங்க மோட்சம், எங்க பந்தம், எங்க இருக்கிறது? ந பந்தஹா நோ மோக்ஷஹா நோ பந்தஹா. இப்ப பந்த மோட்சமே கிடையாது போது ஏது முக்தி? எதுக்கு ஜீவன் முக்தி? எது விதேக முக்தி? நான் எப்படிப்பட்டவன்? எப்பொழுதுமே பந்தப்படாத, எப்பொழுதுமே முக்த புருஷனாக விளங்கி கொண்டிருக்கின்றேன். எந்த திருஷ்டியில? அகம் ஆத்ம சைத்தன்யம் சாட்சி சைத்தன்யம் என்கிற என்னுடைய லட்சியார்த்த திருஷ்டியில், என்னுடைய மேலான ஸ்வரூப திருஷ்டியில். புரியுறதா? அப்போ இவையெல்லாம் இப்போ குரு என்ன பண்றார் அப்படின்னா 569 இருந்து இந்த விஷயத்தை எடுத்துட்டு சொல்றார், டீட்டெயிலா சொல்ல போறார். 577 மட்டும். அதனால என்ன டிக்ளரேஷன் இங்க பாரு சிஷ்யா, நீ பிரம்ம சைத்தன்யம், உனக்கு ஏது பந்தம் ஏது மோட்சம்? பந்தமும் கிடையாது மோட்சமும் கிடையாது. வாப்பா அப்படி சொல்லுங்க, இனிமே கிளாஸுக்கு வர வேண்டாம், இந்த பிரச்சனையே கிடையாது, நீங்க அதை படி இதை படி இதை எழுது அதை எழுதுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, திருப்பி யோசிக்கணும்னு சொல்றேன், திரும்பி ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணணும்னு சொல்றேன், இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம், மந்திரம் ஜபிக்க வேண்டாம், அது மட்டும் நல்லா கேட்கும். மனமது செம்மையானால் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது யாரு கேட்கறது? யாருக்கு அது? அதை டிஸ்கவுண்ட் விட்டா அகம் பிரம்மாஸ்மி என்கிற தெளிவு அறிவினால மட்டுமே இது எனக்கு பந்தம் கிடையாது மோட்சம் கிடையாதுன்னு சொல்ற கூடிய விஷயம் அல்ல. அப்படிதான் ஆமா இல்ல அப்படின்னு உணர்ந்து இருக்கக்கூடிய விஷயம். வேணா இப்படி சொல்லலாம், எனக்கு பந்தமும் இல்லை அதனால் மோட்சமும் தேவையில்லை என்கிற அறிவு மோட்சம்னு சொல்லலாம். அப்ப குரு என்ன பண்றாரு அப்படின்னா,
பந்த மோட்சம் ஆல்சோ உனக்கு கிடையாதப்பா அப்படின்னு சொல்றாரு. நீங்க இத்தனை நேரம் பேசின விஷயத்த அப்படியே காத்துல விட்டுடாம எதுக்கு இத சொல்றார்? ஏன்னா பந்த மோட்சம் வேணாம், பந்த மோட்சம் வேணாம், அதுவுமே ஞாபகம் இருக்கும். யாருக்கு, எவனுக்கு, எதற்கு பந்த மோட்சம் இல்லைன்னு சொல்றது அப்படிங்கிற கேள்வியை ஆழமா புடிச்சுக்கணும். அந்த இடத்துல மிஸ் பண்ணிடாம பார்க்கணும். எல்லாம் என்ன ஃபைனலா என்ன புரியும்? எவ்வளவு கிளாஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம், விவேக் சூடாமணி முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு பந்தமும் கிடையாது மோட்சமும் கிடையாது அப்படின்னு அறிவு புரிஞ்சுதுன்னா கரெக்ட், அதுதான் கரெக்ட். ஆனா நான் எனக்குங்கிறது என்ன அர்த்தம் வச்சுட்டு இருக்கோம்? அங்க செக் பண்ணணும். அது அகங்காரம், மனசு, உடம்பு அப்படி இருந்தது என்றால் பந்தம் மோட்சம் எல்லாம் வேணும். பந்த நிவர்த்திகி மோட்ச பிராப்திகி கண்டினியூஸா ரெலவெண்ட். அகம் பிரம்மஸ்மி ஆத்ம சைத்தன்யம்னு தெல்ல தெளிவாக புரிந்து விட்டால் உங்களுடைய கன்க்ளூஷன் வெரி ட்ரூ. யாருக்கு தெரியும்? யாரு கன்க்ளூட் பண்றாளோ அவளுக்கு தெரியும். பிரஸ்தாபிக்கக்கூடிய விஷயமோ, ஐ எம் த கிரேட்னு சொல்லிக்கக்கூடிய விஷயமோ இது கிடையாது. அதனால என்ன சொல்றார்? பந்தஹ மோக்ஷௌ ந ஸ்தஹ. பந்தமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. ஸ்வாத்மனி வஸ்துதஹ நாசதா. ஸ்வாத்மனினா எனக்கு, பந்தமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. நஸ்தஹ எனக்கு கிடையாது. கிடையாது அப்படிங்கிறது நஸ்தஹா அப்படிங்கிறது. ஸ்வாத்மனி எனக்கு கிடையாது. எப்ப சொல்ல முடியும்? எந்த திருஷ்டியில? வஸ்துதஹ. வஸ்துதஹனா எது வஸ்து? பிரம்மன், ஆத்ம சைத்தன்யம் அல்லது பாரமார்த்திக சத்திய திருஷ்டியா. பாரமார்த்திக திருஷ்டி எது? பாரமார்த்திக திருஷ்டி நான் அத்வைத பிரம்ம சைத்தன்யம். அதுதான் தெல்ல தெளிவான அறிவு. அந்த திருஷ்டியில் என்ன தவிர வேறொன்று இரண்டாம் ஒரு விஷயம் கிடையாது. சொல்ல போறார் அதையும். சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற அறிவினால் அந்த கரணம்னு ஒண்ணு கிடையாது, அகங்காரம்னு ஒண்ணு கிடையாது. கரெக்டா? அப்போ பந்தஹ மோக்ஷஹ நஸ்தஹ. ஸ்வாத்மனி எனக்கு கிடையாது. புரியுறதா? அப்போ என்ன அப்படிப்பட்ட விஷயமானது என்ன? மைண்டு. அந்த கரணமும் கிடையாது, மைண்டும் கிடையாதுன்னு சொல்லப்படுகிறது இல்லையா? ஏன்னா அதுதான் உண்மை. இருக்கிறது என்னது? எது எக்ஸிஸ்டன்ஸ்? பிரம்மன், ஆத்ம சைத்தன்யம். அப்போ சில பேருக்கு என்ன ஆகும்னா, உடல்நிலை காரணமாக காலை எடுத்துடுவா, பாதி காலை எடுக்க வேண்டிய நிலை வரும். அப்போ என்ன சொல்லுவான், அவரால் படுத்துட்டு இருப்பார். அப்படியே முடிஞ்சு காலில் ஒரு அரிக்கிற மாதிரி விஷயம் தோணுங்க. பக்கத்துல கூப்பிட்டு அந்த காலை கொஞ்சம் இது பண்ணி விடுங்கோ, இது பண்ணும். இல்லாத கால் எங்க இது பண்ண முடியும்? அரிப்பை நிவர்த்தி பண்ண முடியும்? புரியுதா? மெடிக்கல் டேர்ம்ஸ்ல அதுக்கு ஏதோ சொல்றான், ஃபேண்டம் லிம்ப் சிண்ட்ரோம் அப்படின்லாம். அதே போல உண்மையானது தெரிந்த பிறகு இல்லாத அந்த கரணத்திற்கு, இல்லாத அப்படின்னா மித்யா அந்த கரணத்திற்கு எதுக்கு மோட்சம்? எங்க விடுபடணும் இல்லையா? அப்படிங்க எக்ஸ்பிரஸ் பண்றார். மாயா கிளுப்தௌ. அப்போ பந்த நிவர்த்திகி மோக்ஷ பிராப்திகி இதெல்லாம் என்னது? இது எல்லாம் மாயா கிளுப்தௌ. அறியாமையினால் பந்தம், நான் பந்தப்பட்டிருக்கிறேன் என்கிற எண்ணமும், எனக்கு மோட்சம் வேணும் என்கிற எண்ணமும் நோஷனாக இருக்கிறது, எண்ணமாக இருக்கிறது. தவறான நோஷன் சொன்னாலே அது ஒரு கல்பனையாக இருக்கிறது, கற்பனையாக இருக்கிறது. நல மாயா கிருப்தௌ அஜ்ஞான அத்தியாச ரூபேன. புரியுறதா? நான் உண்மையிலேயே எப்பொழுதுமே கிளாஸுக்கு வந்தாலும் வரலைனாலும், தெரிஞ்சாலும் தெரியலனாலும், கேட்கலனாலும் நான் எப்படிப்பட்டவன்? உண்மையாக நான் ஆத்ம சைத்தன்யம். கரெக்ட்?
ஆனா நான் இந்த சரீரம் மனசு என்று ஆழமாக எண்ணிக்கொண்டு நான் சம்சாரத்தில் இருக்கின்றேன், இதை நிவர்த்தி செய்ய வேண்டும், இதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று முழுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். இது நோஷன் அல்லது கற்பனை, ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். அதுக்கு அழகா ஒரு உதாரணம் சொல்றாரு. யதா ரஜ்ஜௌ. ரஜ்ஜௌன்னா என்ன? கயறு. அப்போ அந்த கயற்றை பார்த்து அது முழுமையாக கயறுதான் என்று தெரியாத நிலையில், ஆனால் அங்க ஏதோ ஒன்று இருக்கிறது என்று தெரியும் போது அங்க இருக்கின்ற விஷயமானது பாம்பு அப்படி என்று எண்ணி, அப்படி என்று கற்பனை செய்து அந்த பாம்பிலிருந்து விலக வேண்டும் என்கிற முயற்சியும், அதனால் ஏற்பட்ட பயத்தை ஹேண்டில் பண்றக்கூடிய விஷயமும் இருக்கிறதா? அது பாம்பு, அது கிட்ட போக கூடாது, எல்லாரையும் எச்சரிக்கை பண்ணி அதற்கான பாடுபட்டு அது மேல பயம் ஏற்பட்டு விலகி போய், கரெக்டா? அப்போ பயம் இருக்கும் போதும் பாம்பு என்ற எண்ணம் இருக்கும் போதும் எப்படி இருக்கிறது? அங்க என்ன இருக்கிறது? அது கயறுதான். கயறு மாறலை பாம்பாக. நான் பாம்பு என்று கருதுவதனால் கயறு பாதிக்கப்படுவதில்லை. ஐயோ ஆமா இல்ல, இது பாம்பு இல்லையே, கயறு தானே அப்படின்னு தெரிந்த பிறகும் கயற்றில் எந்த மாறுதலும் எந்த பாதிப்பும் கிடையாது. கயறு எப்பொழுதும் கயறாக தான் இருந்தது. கயறு என்று தெரியாமல் பாம்பு என்கிற எண்ணம், தவறான எண்ணம் இருக்கிற மட்டும் கஷ்டப்பட்டோம், பாடுபட்டோம். பாம்பு என்கிற தவறான எண்ணம் ஓ கயறுதான் அப்படின்னு அறிவினால் நீங்கிய பிறகு இந்த கஷ்டம், துயரம், துக்கம் எல்லாம் நீங்கி விட்டது. கரெக்டா? அப்போ பாம்பு திருஷ்டி இருக்கிற மட்டும் சம்சாரம் இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, அப்படி அங்க பயம் இருக்கிறது. கயறு திருஷ்டி ஏற்பட்ட பிறகு அங்க பயமோ எந்த விதமான சஞ்சலமோ கிடையாது. அதே போல என்ன சொல்றார்? சர்ப்ப ஆபாசா நஸ்தஹ விநிர்கமஹ நஸ்தஹ நிஷ்கிரியாயாம். அதை சர்ப்பமாக பாம்பாக கருதும் போதும் நிஷ்கிரியாயாம், எந்த மாறுதலும் எந்த பாதிப்பும் கிடையாது. விநிர்கமஹ, விநிர்கமஹன்னா அது அப்படியே செல்லும் போதும், பாம்பு அப்படியே சல்லுன்னு போறது இல்ல, அப்படி சொல்றது இங்க. பாம்பு என்கிற தவறான எண்ணம் நீங்கும் போதும் நாஸ்தக. பாம்பு என்று கருதும் போதும் அங்க பாம்பு கிடையாது, பாம்பு இல்லை அப்படின்னு புரிந்து கொள்ளும் போதும் அங்க பாம்பு கிடையாது. எப்பொழுதுமே அங்க சர்ப்பமானது கிடையாது. புரியுறதா? நிஷ்கிரியா, நிஷ்கிரியான்னா எந்த பாதிப்பும் எந்த மாறுதலும் அற்ற. அதே போல் பந்தப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் காலத்தில், பந்தம் இப்ப நிவர்த்தி ஆயிடுத்து, மோட்சத்தை அடைந்து விட்டேன், பந்தம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்ட பிறகும் நான் எப்படி இருக்கின்றேன்? நான் எப்பொழுதுமே நானாக இருக்கின்றேன், பிரம்ம சைத்தன்யமாக இருக்கின்றேன், பிரம்மாத்மாவாக இருக்கின்றேன், ஆத்ம சாட்சியாக இருக்கின்றேன். சம்சார காலத்திலும் சம்சார நிவர்த்தி காலத்திலும் நாம் சொன்னாலும் எந்த எந்த உதாரணத்தோட ஒப்பிட்ட, எப்படி தவறாக சர்ப்பம் என்று கருதுகிறேனோ நான் பந்தப்பட்டிருக்கிறேன் என்ற தவறான கருத்து, சர்ப்பம் இல்லை ரோப்பு கயறு அப்படின்னு புரிந்த பிறகு அதை இது கூட ஒப்பிடுறோம், மோட்சமானது கிடைத்து விட்டது அப்படிங்கிற எண்ணத்து காலத்திலும், எவ்வளவு காலத்திலையும் நான் அப்படிங்கிறது ஆத்ம சைத்தன்யமேவ. அப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யம் நிஷ்கிரியாம், எந்த விதமான மாறுதலோ பாதிப்போ அதற்கு இருந்ததில்லை, இல்லை, இருக்க போறதில்லை. அப்பொழுது நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பூர்த்தி அடைய வேண்டும், இதெல்லாம் நெவர் இட் வாஸ் ரெலவெண்ட். எந்த திருஷ்டியில்? நான் ஆத்மா. அதனால் புரிஞ்சுக்கோ ஹே சிஷ்யா, மாயா இதெல்லாம் வெறும்ன மாயா கிளிப்தோ, வெறும்ன
கற்பனை, அறியாமையினால் ஏற்படுகின்ற கற்பனை. பந்த மோக்ஷம் நஸ்தக, எப்பொழுதுமே பந்தமோ மோக்ஷம் பந்தமே இருந்தது கிடையாது, அதனால மோட்சமும் இருந்தது கிடையாது. வஸ்துதக, நான் பாரமார்த்திக சத்தியம், அதனால் இது கிடையாதப்பா. அதற்கு நல்ல உதாரணம் கயறு பாம்பு. புரியுறதா? சர்பாபாச விநிர்கமஹா, சர்ப்ப ஆபாசகா. ஆபாசகா என்றால் அது சர்ப்பமாக கருதும் நிலையில், சர்ப்பம் அப்படின்னு அப்பியர் ஆகும் போது, எல்லாம் எண்ணத்துலதான், எல்லாம் மைண்ட்ல தான் இருக்கிறது நம்மளுது. கரெக்டா? அததான் நீங்க சொல்ற. இல்ல சர்ப்பம் இல்ல அப்படின்னு இருக்கும் போதும் எப்பொழுதுமே சர்ப்பமானது இருந்தது கிடையாது. அதனால சர்ப்பத்திலிருந்து, சர்ப்ப பயத்திலிருந்து, பாம்பென்கிற பயத்திலிருந்து நிவர்த்தியானதும் எப்பொழுதும் தேவையில்லை. அப்படி என்று புரிந்து கொள்வது உதாரணத்தை வைத்து. அதே போல் நான் பிரம்ம சைத்தன்யமாக எப்பொழுதுமே விளங்கி கொண்டு இருப்பதனால் பந்த மோட்சமானது எனக்கு எப்பொழுதும் கிடையாது. அப்படி என்று புரிந்து கொள் சிஷ்யா. 570. ஆவ்ருதே சதசத்வாப்யாம், ஆவ்ருதே சதசத்வாப்யாம், வக்தவ்யே பந்த மோக்ஷணே, வக்தவ்யே பந்த மோக்ஷணே, நாவ்ருத்திர் பிரம்மணः காச்சித், நாவ்ருத்திர் பிரம்மணः காச்சித், அன்யா பாவாதனாவ்ருதம், அன்யா பாவாதனாவ்ருதம், யத்யஸ்த்யத்வைதஹானி ஸ்யாத், யத்யஸ்த்வைதஹானி ஸ்யாத், துவைதம் நோ சஹதே ஸ்ருதிஹி. துவைதம் நோ சஹதே ஸ்ருதிஹி. பியூட்டிஃபுல்லா சொல்றாருங்க. பந்தம் இல்ல மோட்சம் இல்லைன்னு சொல்லிட்டேலே, ஏன் பந்தம் இல்ல மோட்சம் இல்ல அப்படிங்கிறதுக்கு லாஜிக் கொடுக்கிற. என்ன லாஜிக் அப்படின்னா, பந்தம்னா என்ன அப்படிங்கிற டெபினேஷனை கொடுத்து, அதனால் பந்தம் கிடையாது. மோட்சம்னா என்ன அப்படிங்கிற லட்சணத்தை கொடுத்து, அதனால் மோட்சம் என்பது தேவையில்லை. திரும்பியும் திரும்பியும் நான் சொல்றேன், யாருக்கு எப்போ பந்தம் மோட்சம் கிடையாதுங்கிறது தெல்ல தெளிவாக இதை திருப்பி நம்ம கேட்டு இதை பதிச்சுக்கணும் மனசுல. தப்பாக இங்க புரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ என்னுடைய நேச்சர், என்னுடைய சுவாவம் எப்படி, என்னுடைய ஸ்வரூபம் எப்படி? சச்சிதானந்த ஸ்வரூபா, அனந்த ஸ்வரூபா, அளவற்றவன், எதற்கும் உட்படாதவன் இல்லையா? பூர்ணஸ்வரூபம், அனந்த ஸ்வரூபம். இந்த வார்த்தையெல்லாம் டக்குன்னு நமக்கு புரியணும். ஓ இதுதான்னு தெரியணும். சந்தேகம் இருந்தா திரும்பி கேட்கணும், திரும்பி படிக்கணும். அப்போ இன்ஃபைனைட், அளவற்ற விஷயமாக என்னுடைய ஸ்வரூபம், அதுதான் நான். ஓகேயா? அப்போ இங்க பந்தகான என்ன சொல்றாரு? நான் பந்தப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது இல்லையா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பந்தம்னா என்ன அர்த்தம்? ஆவ்ருதேஹே சத்வம் பந்தஹா, முதல் வரியில சொல்றது இல்லையா? பந்த மோக்ஷேனன் கடைசியில இருக்கிறது. முதல்ல ஆவ்ருதேஹே சதசத்வாப்யாம் வக்தவ்யா பந்த மோக்ஷணா. வக்தவ்யா, பந்தம் என்றால் என்ன என்று கூறப்படுகிறது, மோட்சம் என்றால் என்ன என்று கூறப்படுகிறது அப்படின்னு ரெண்டு விஷயத்த லட்சணத்தை முதல் வரியில கொடுக்கிற. அதை நம்ம பிரிச்சோம்னா பந்தஹா இஸ் ஈக்வல் டு ஆவ்ருதேஹே சத்வம் பந்தஹா. புரியுறதா? ஆவ்ருதேஹே, சத்துவம்னா இருக்கிறது, இருப்பது, ஜெனரலா இருக்கிறது அப்படின்னு. என்ன இருக்கிறது? ஆவர்த்தேகே. ஆவர்த்தே அப்படின்னா மறைக்கப்பட்டதாக, மூடப்பட்டதாக, கன்சீல் பண்ணப்பட்டதாக. ஆவர்த்தேகே, ஆவரணம் சொல்றோம் இல்லையா? மூடப்பட்டது, மறைக்கப்பட்டது அப்படின்னு. எது பந்தம் அப்படின்னா, என்னுடைய நான் அப்படிங்கிற விஷயமானது மூடப்பட்டதாக, மறைக்கப்பட்டதாக இருப்பது பந்தம். புரியுறதா? ஓகே. அப்ப நான்
அப்படிங்கிறது வந்து பூரணஸ்வரூபம், அனந்தம், அளவற்றது அப்படியெல்லாம் நாம வச்சிருக்கோம். நான் அதுதான் அர்த்தம். அப்போ இந்த பூரணமாக, அனந்தமாக, அளவற்ற இன்ஃபைனைட் விஷயத்தை வந்து மூடப்படணும், மறைக்கப்படணும் அப்படின்னா லாஜிக்கு இப்போ சிந்திக்கிறோங்க. மூடப்படணும், மறைக்கப்படணும் அப்படின்னா இங்க கை இருக்கிறது. இந்த கை என்ன பண்றேன்? இந்த வஸ்திரத்தினால் மூடப்படுகிறது. சரியா? முடியலையா? இப்போ இங்க கை வந்து மூடப்பட்டு இருக்கிறது. கரெக்டா? இடத்துல கை இருக்கு. அப்போ மூடப்பட்ட விஷயமானது எதனால் மறைக்கப்படுகிறதோ, மூடப்படுகிறதோ, இதை விட அது பெரிதாக இருக்க வேண்டும். நம்பர் 1. அப்ப மூடப்பட்ட விஷயம் என்ன? என்னுடைய ஸ்வரூபம், அனந்த ஸ்வரூபம், அளவற்ற ஸ்வரூபம். அளவற்ற விஷயம் மூடப்படணும் என்றால், மூடப்படுகின்ற விஷயம் எதனால் மூடப்படுகிறதோ அது எப்படி இருக்கணும்? அது அளவற்றதற்கு மேல ஒண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கணும். இது ஸ்டேட்மெண்டே தப்பா இருக்கிறது. புரியுறதா? அப்போ அப்படி சொல்றதுனால இங்க பந்தம் அப்படிங்கிறது வந்து நெவர் பாசிபிள். நான் என்னுடைய ஸ்வரூபமானது மறைக்கப்பட்டது, மூடப்படுவது என்று பந்தம் அப்படின்னு கருதும் போது பந்தம் நெவர் பாசிபிள். ஏன்னா நான் ஆத்ம சைத்தன்யம், அளவற்ற விஷயம், அளவற்ற ஸ்வரூபம். என்னை எப்படி எப்பா மூடப்பட முடியும், மறைக்கப்பட முடியும்? ஆவ்ருதஹ நாட் பாசிபிள். மோக்ஷனே மோக்ஷஹ ஆவ்ருதேஹே அசத்வம் மோக்ஷஹ. எப்படி மூடப்பட்ட கைய வந்து அப்படி எடுத்தேனோ, அந்த மூடப்பட்ட விஷயத்தை எடுப்பது, நீக்குவது மோக்ஷம். அப்படி சொல்லும் போது என்ன ஆகிறது? ஒரு விஷயத்தை மூடவே முடியாதுன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. பந்தம் நாட் பாசிபிள். அப்ப எப்படி மூடப்பட்ட விஷயத்தை எடுக்கிறது, மறைக்கிறது, மறைக்கப்பட்ட விஷயத்தை நீக்குவதுன்னு எப்படி பாசிபிள்? அதனால் ஆவ்ருதேஹே சத்வம் பந்தஹ ஆவ்ருதேஹே அசத்வம். அசத்தம்னா அது இல்லாமல், மூடாமல் அப்படி சொல்வது, அன்கவர் பண்றோம் இல்லையா? அப்படி ஆவ்ருதே அசத்வம்னா கவரை நீக்குவது. அப்படி மோக்ஷா ரெண்டுமே நாட் பாசிபிள். ஏ பிரம்மணஹ காச்சித் ஆவ்ருத்தி நாஸ்தி. நான் பிரம்ம சைத்தன்யமானது அனந்தம், அளவற்ற விஷயம். அதை மூடுவது, அதை மறைக்கப்படுவது என்று அந்த 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 கொஸ்டனுக்கு இடம் கிடையாது, அந்த கேள்விக்கு இடம் கிடையாது. அப்படிப்பட்ட சிந்தனையே கிடையாது. கயரானது மறைக்கப்பட்டது. கயறு மறைக்கப்பட்டதா, மூடப்பட்டதா? ஏன்னா கயறு தெரியலையே, எனக்கு கயராக தெரியவில்லை, அதனால கயறு மறைக்கப்பட்டது. எப்படி தெரிகிறது கயரானது? சர்பஹா இல்லையா? அப்போ சர்ப்பமானது கயரை மூடியது. ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? நோ. அது கயறு என்று தெரிந்த பிறகு சர்ப்பமானது கயிற்றின் மேல் நீங்கியது, கயிற்றிலிருந்து நீங்கியது. இதுவும் தப்பு, லாஜிக்கலா இல்ல. அதனாலதான் மாயா கிருப்தோ அப்படின்னாரு. அப்போ ஆவ்ருத்தி, என்னுடைய ஸ்வரூபம் எனக்கு தெரியாமல் இருப்பது அல்லது அஜ்ஞானம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்க முடியாதப்பா, புரிஞ்சுக்கோ. ஓகேவா? ஒரு லாஜிக் ஆயிடுது. இரண்டாம் லாஜிக் என்ன? பிரம்மணஹா ஆவிருத்தி நாஸ்தி. பிரம்மனை மூடப்படுவதாக கருதுவதும், பிரம்மனை மறைக்கப்படுவதாக கருதுவதும் நாட் பாசிபிள். ஏன்? பிரம்மஹா அத்வைதா. பிரம்மனா சதுர்முக பிரம்ம இல்ல, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, டக்குன்னு அங்க போயிடும்.
அந்யஹ அபாவஹ அபாவாத் அல்லது அந்யஹ அபாவஹ அல்லது அந்யஹ அபாவாத். அந்யஹன பிரம்மனுக்கு வேறாக இன்னொன்று. ஒரு விஷயம் மறைக்கப்படணும், மூடப்படணும் என்றால் இரண்டு விஷயம் இருக்க வேண்டும். மூடுகின்ற விஷயம், மூடப்படுகின்ற விஷயம் ரெண்டாக இருக்கணும். பிரம்மன் எப்படிப்பட்ட ஸ்வரூபம், நான் எப்படிப்பட்ட ஸ்வரூபம்? அத்வைத ஸ்வரூபம், அனந்த ஸ்வரூபம், ஏகா சொல்ல போறார். இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது. இருக்கக்கூடிய விஷயம் இருப்பது ஒன்றே, இரண்டற்ற விஷயமாக இருக்கிறது. அப்போ ஒரு விஷயம் உன்னுணத்தை மூடுவதும் கன்சீல் பண்ணுவதும் அந்த மூடப்பட்ட விஷயத்தை எடுப்பதும் அதெல்லாம் நெவர் பாசிபிள் அப்பா. உடம்பு என்று இருந்தால் அதன் மேல் வஸ்திரத்தை போட்டு உடம்பை மூடலாம். இந்த டேபிள்னா டேபிள் மேல துணியை போட்டு மூடலாம். அங்க டேபிள் இருக்கிறது, துணி இருக்கிறது, உடம்பு இருக்கிறது, துணி இருக்கிறது. புரியுதா? இங்க இரண்டு இரண்டாக இருக்க வேண்டும். ஆனால் பிரம்மனை மூடப்படுவது பந்தமும், பிரம்மனை மூடப்படாத அதிலிருந்து எடுக்கக்கூடிய விஷயம் மோட்சம் அப்படின்னு கருதுவது நாட் பாசிபிள். என்றால் பிரம்மன் அத்வைத்தம் ஏகம், இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாதுங்க. பிரம்ம அத்வைதா. அதனால பிரம்மனஹ அனாவிருத்தம். எப்படி லாஜிக் சொல்றார் பாருங்க. பந்த மோட்சம் கிடையாதுன்னு நிரூபணம் பண்றது. எனக்கு பந்த மோட்சம் கிடையாது, ஏன்? நான் பிரம்ம, நான் பிரம்ம சைத்தன்யம் அப்படிங்கிற விஷயத்திற்கு லாஜிக் அழகாக. அப்போ நான் 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 அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது? எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் அகம் அகம் அகம். ஜாகிரத அவஸ்தால நான் குறிப்பிடுறேன், சொப்பனத்திலையும் நான் குறிப்பிடுறேன், சுஷுப்தி அவஸ்தால நான் அந்த காலத்துல குறிப்பிடலைனாலும் நான் இருக்கின்றேன் என்ற காக்னிஷன் தொடர்ந்து இருக்கிறது. அவஸ்தாத்ரய சாட்சி அகம். அப்போ அந்த நான்கிற விஷயத்திற்கு என்ன அர்த்தம்? பிரம்ம வஸ்து, ஆத்ம சைத்தன்யம், சாட்சி சைத்தன்யம். அகம் பூர்ணஹா அனந்தஹா இல்லையா? அப்போ சம்சார காலே அப்படி மோக்ஷ காலே அப்படி அகம் பிரம்ம ஏவ. எப்படிப்பட்டது? இப்ப நான் பிரம்மன் மூடப்பட்டது, இப்ப பிரம்மன் இருக்கிறது, நான் நான் இல்ல, ஞானத்துல பிறகு நான் வந்துட்டேன் அப்படிலாம் கிடையாது. எப்பொழுதுமே நான் 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 இருக்கேன். அது என்னன்னு தெரியாம இருக்கிறது தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அதனால பிரம்மன் ஆவர்த்தகா அப்படிங்கிறது சொல்ல முடியாதப்பா. அதனால பந்தம் கிடையாது, மோட்சம் கிடையாது. சப்போஸ் பந்தம் இருக்கு, மோட்சம் இருக்கிறது அப்படின்னு கருதினோமே என்றால் எது அஸ்தி? சப்போஸ் பந்தம் இருக்கு, மோட்சம் என்று இருக்கு அப்படின்னு கருதுவதனால் அஸ்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா அத்வைத ஹானிஹி ஸ்யாத். அத்வைத ஹானிஹி அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரம்மனுக்கு வேறாக பிரம்மனை மூடப்படுகின்ற விஷயமாக ஒண்ணு இருந்து அந்த மூடப்பட்ட விஷயத்தை நீக்கும் வண்ணமாக மோட்சம் அப்படின்னு இருக்கிறதப்பா. இப்போ ரெண்டு விஷயம் இருக்கிற மாதிரி ஆயிடும், ரெண்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆயிடும். அது அத்வைதா நாஸ்தி, அத்வைத ஹானிஹி. அகம் பிரம்ம அத்வயம் ஏவ. பிரம்ம புரஸ்தாத், பிரம்ம பశ్చాத், பிரம்ம தட்சிணதா, பிரம்ம ஊர்த்வஞ்ச. எல்லா இடத்துலயும் பிரம்மனே. சர்வம் கலுவிதம் பிரம்ம. சாந்தம் சிவம் அத்வைத்தம் ச ஆத்மா. எல்லா உபனிஷத் வாக்கியம் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற விஷயம் அகம் பிரம்ம அஸ்மி. அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது? இரண்டற்ற அத்வைத ஏக வஸ்து. அதற்கு ஹானி ஏற்பட்டுவிடும். எது உண்மையோ அதற்கு ஹானி ஏற்பட்டுவிடும். துவைத்தத்துல கொண்டு போய் முடிஞ்சிரும் அப்பா. அத்வைத ஹானி ஹிஸ்யாத். துவைத்தம் நோ சகதே ஸ்ருதி. அதே சொல்றது பாருங்க. ஸ்ருதி, ஸ்ருதினா இங்க வேதாந்தம், வேதாந்தம். அதோடைய தாத்பரியமாக அமைஞ்சிருக்கிற அத்வைத்தமான விஷயம் ஸ்ருதி எப்பொழுதுமே ஒத்துக்காது. ஸ்ருதி அப்படின்னா இங்க வேதமாத்தா, வேதம், வேதாந்தம் அல்லது உபதேசம். துவைத்தத்தை உபதேசிக்கவில்லை. முராரி பாபா கதை, அந்த பார்பர் கதை ஞாபகம் இருக்குமா? ட்ரை பண்ணி பாருங்க.
துவைத்தம் அப்படின்னு ஸ்ருதி கூறவும் இல்லை, ஸ்ருதி அதை ஒத்துக்கவும் இல்லை. துவைத்தம் நோ சகதே. ஏன்னா ஸ்ருதியோடைய நிரூபணம், சாஸ்திரத்தோடைய நிரூபணம் என்னது? அத்வைதா. அதனால் பந்த மோட்சம் ஏன் இல்லைன்னு சொன்னாரு? ஏன் இல்லைன்னு சொன்னாரு? இருப்பதனால் என்ன விளைவாகிறது அப்படிங்கறது சொல்றாரு அழகா. 571 பந்தஸ்ச மோக்ஷ பந்தஸ்ச மோக்ஷஸ்ச மிஷைவ மூடா बन्धश्च मोक्षश्च मृषैव मूढा புத்தேர்குணம் வஸ்து நிகல்பயந்தி बुद्धेर्गुणं वस्तु निकल्पयन्ति திருகாவிருத்திம் மேககிருதாம் யதாரவௌ वृद्धिं मेघकृतां यथा रवौ யதோத்வயா சங்கசிதேததக்ஷரம். यतो द्वया सङ्गचिदे तदक्षरम्. அப்ப என்ன சொல்றார்? அந்த விஷயத்தை கன்க்ளூட் ஃபர்தரா சொல்றார். பந்தஸ்ச மோக்ஷஸ்ச மிருஷா ஏவ. மிருஷா அப்படின்னா மித்யா. எது அனுபவத்தில் இருக்கிறதோ, அனுபவத்தில் மாத்திரம் இருக்கிறதோ, எது உண்மையாகவே இல்லையோ, இருக்க முடியாதோ, அது மித்யா. மிருஷா ஏவ. எது மிருஷா? பந்தமும் மோக்ஷமும். யாருக்கு? எப்போ? அகம் சாட்சி, ஆத்மா, பிரம்மன், நான் அப்படிங்கிறது ஆத்ம திருஷ்டி, ஆத்மா. நான் அகங்காரம்னு சொல்ற மட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நாட் ரெலவென்ட். அப்படி சொல்ல முடியாது. நான் ஆத்ம சைதன்யம் பிரம்மன் சொன்னதுனால மிருஷா ஏவ. அப்போ பந்த மோட்சம் என்று கூறப்பட்ட விஷயம் எல்லாம் என்னது அப்படின்னா அது வெறும் மித்யா, உண்மையிலேயே கிடையாது. அன்ரியல். அன்ரியலை டெக்னிக்கலா அண்டர்லைன் பண்ணி கோட்ஸ் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் அன்ரியல் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அன்ரியல் இஸ் ஈக்குவல் டு மித்யா. புரியுறதா? அப்போ பந்தமானது மோட்சமானது உண்மை, நிஜம் அப்படி என்று கருதப்பட்டது என்றால் எது நிஜமோ, எது சத்தியமோ, என்ன டெபினிஷன் சத்தியத்துக்கு? அபாத்தியம். அதை நீக்கவே முடியாது. கரெக்டா? அப்ப பந்தம் உண்மை, உண்மைதான் ஜி, பந்தம் சம்சாரம் உண்மைதான் அப்படின்னு சொல்றேன்னா, உண்மை என்றால் உண்மைக்கு லட்சணம் என்ன? எது நீக்க முடியாதோ. அப்ப பந்தத்தை உண்மையாக கருதுவதனால் என்ன ஆயிடுறது? பந்தத்தை நிவர்த்தி ஏற்படவே முடியாது. மோட்சமே நாட் பாசிபிள் ஆயிடும். அப்ப பந்தமே உண்மை இல்லைங்கும் போது மோட்சமானது எப்படி இருக்க முடியும்? ஓகே, அதற்கு பிறகு இப்ப பந்தம் இருக்கிறது. சப்போஸ் பந்தம் இப்ப இருக்கிறது, அதுக்கப்புறம் பந்தம் நிவர்த்தியாகி மோட்சமானது ஏற்படுகிறது என்றால் மோட்சமானது என்னது? இப்ப இல்லை, ஒரு காலத்தில் வரக்கூடிய விஷயம் ஆயிட விடுகிறது. அப்போ எது வந்த விஷயமோ அது என்ன ஆகும்? ஆகமா பாயினஹ. பாயினஹ. எது வந்ததோ அது கண்டிப்பாக போயிடும். அரைவல் டிபார்ச்சர். அப்ப மோட்சமானது எப்படி? ஒரு காலத்துல வருது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் அது போயிடும். அப்ப மோட்சம் அனித்தியமாகும். அதனால் இப்படி எல்லாம் லாஜிக் நம்ம யோசிக்கிறதுனால இந்த லாஜிக் எல்லாம் வைத்து பார்த்தோம் என்றால் பந்த மோட்சம் என்று உண்மையாவே கிடையாது. அப்ப பந்த மோட்சம் சொல்றேலே அப்படின்னா ஆல்ரெடி அப்படிப்பட்ட எண்ணம், தவறான எண்ணம் புகழ்ந்து இருக்கிறதுனால் அந்த புகழ்ந்த விஷயத்தை, அந்த எண்ணத்தை டெம்பரரியாக குவாலிஃபை பண்ணி அகாமடேட் பண்ணி உண்மையாவே என்ன அதெல்லாம் இல்லவே இல்லை, பாரு நீயே புரிஞ்சுக்கோங்க, புரியறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுனால அது இல்லைன்னு தெரியுது. இருக்கிற மட்டும் இருக்கிறதுன்னு சொல்லி இல்லை என்று புரிய வைக்கிறதுக்காக இருக்கு என்று டீச்சிங் நடக்கிறது. கிளியரா? மூடா, அதுதான் சொல்றார். மூடா கல்பயந்தி புத்தேஹே குணா. என்ன சொல்றாரு? மூடாக, அறியாமை அல்லது அவிவேகம், அன்இன்டெலிஜென்ஸ். அதனால் என்ன ஆகிறது? புத்தேஹே குணா. எதை நம்ம நோஷன், தவறான எண்ணம்னு சொல்றோமோ அத புத்தி குணாகா அப்படிங்கிறார். புத்தியில் ஏற்பட்ட ஒரு சின்ன அபரேஷன், ஒரு சின்ன எரர், அறியாமையினால் ஏற்பட்ட தவறு, அந்த தவறான நோஷன்
பந்தம், பந்தப்பட்டிருக்கிறேன், விடுபட வேண்டும் அப்படிங்கிற நோஷனானது, அந்த விஷயம் எப்படிப்பட்டது? கல்பயந்தி. நோஷன் சொல்றத கற்பனை நீங்க சொல்லிடுறாரு பாருங்க. எதில் அதனால என்ன ஆயிடுறது? நான் அப்படிங்கிறது ஆத்ம பிரம்ம சைத்தன்யம். நான் பந்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடுறது? ஆத்மா பந்தப்பட்டிருக்கிறது, ஞானத்தினால் ஆத்மா விடுபட வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும் அப்படின்னு புத்தியில் இருக்கக்கூடிய தவறான எண்ணம், தவறான நோஷனை ஆத்மாவி மேல் ஏற்றி வைக்கிறோம். கல்பயந்தி வஸ்துனி புத்தேஹே குணா மூடாஹா. மூடாஹா, இந்த மூடனானவன். யாரு மூடன்? ஒன்னும் இந்த அஜ்ஞான அத்தியாசத்தில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவன். கல்பயந்தி, ஆரோபிதமானது செய்யப்படுகிறது அறியாமையினால். அதற்கு அழகான ஒரு உதாரணம் கொடுக்கிறார். திருகாவிரத்திம் மேக கிருதாம் யதா ரவௌ. திருகாவிரத்திம், நம்ம என்ன சொல்றோம்? இப்படியே மேல பாக்குறோம். இப்ப வேற புயல் எங்கேயோ அடிச்சுட்டு இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் காத்து நிறைய வருது. அப்புறம் என்ன, இன்னைக்கு மூடி இருக்கிறது எல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட், ஓகே, கரெக்ட். அப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த மேகமானது சூரியனை மறைத்து விட்டது. சூரியன் மறைந்துட்டார், மேகமானது சூரியனை மறைத்து விட்டது, அப்படி சொல்லுவோம் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? தப்போ தப்பு. சூரியன் எப்படிப்பட்ட சூரியன், எவ்வளவு பெரிய சூரியன். சும்மா நீங்க மேத்தமேட்டிக்ஸ் போட்டாலே 0 போட்டுட்டே இருக்கணும். அதனால என்ன பண்றேன்னா இன்டூ 10 பவர் அப்படின்னு போட்டுறா. 0 போட சோம்பேறித்தனவங்க இல்ல, பேப்பர் போறாது. எல்லாம் மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்க. அவ்வளவு பெரிய சூரியன் கலோக்கியெல்லாம் நம்ம மெட்ராஸ் பாஷையில சொன்னோம்னா, தமா துண்ட மேகம் எப்படி மூடும்? திருகாவிருத்திம் மேக கிருதாம் யதாரவோ. மேக கிருதாம் ஆவிருத்திம் ரவோ. என்ன ரவை? டைம் வேற ஆயிடுத்து. பாம்பே ரவையா, சம்பா ரவையா, பன்சி ரவையா? ரவன் சொன்னாரே கடைசியில. ரவோனா ரவிஹி. ரவிஹினா சூரியன், சன். எழுதிட்டு இருக்கிறவாளுக்கு சன்னா நம்ம பழக்கம் போல SON போட்டுட கூடாது, SUN இல்லையா? ரவிஹி சூர்யா. ஆவிருத்திஹி மூடப்படுவது இல்லையா? ஆவிருத்திஹி. மேக கிருதாம், மேகமானது சூரியனை மூடப்பட்டது. திருக், திருக் அப்படின்னா ஜெனரல் மீனிங் கண்ணு, சக்ஷு. இங்க என்ன வரும்? விஷன். அந்த பார்வை, அந்த விஷன். என்ன விஷன் ஏற்படுகிறது? என்ன தோன்றுகிறது? மேகம் சூரியனை மறைத்தது போல். அப்படி என்று எப்படி நம்ம தப்பாக சொல்றோமோ, தப்பாக கருதுகிறோமோ, அது எவ்வளவுப்பட்ட மூடத்தனமோ. மூடஹா கல்பயந்தி. ஒரு மூடனானவன் அவர் சூரியனை மறைச்சிருத்து, மேகம் மறைச்சிருத்து போ, மேகத்தை நகர்த்தணும் அப்படின்னு எப்படி சொல்லுவது எவ்வளவு தவறோ, எவ்வளவு அவிவேகமாக இருக்கிறதோ, அறிவியலித்தனமாக இருக்கிறதோ, அதே போல யதஹா அத்வய அசங்க சித் ஏதத் அக்ஷரம் பிரம்ம ஆவிருத்திஹி கல்பயந்தி மூடாஹா. அதை அப்படியே சப்ளை பண்ணிக்கணுங்க. அதே போல எப்படி சூரியனை மூடப்பட்டது என்று கருதுகிறானோ, ஒரு நிமிஷத்துல முடிச்சிடலாம். மேகமானது சூரியனை மறைத்தது அப்படின்னு என்று மூடத்தனமாக கருதுகிறானோ, அதே போல புத்தியில் இருக்கக்கூடிய அறியாமை, அதனால் நான் அப்படிங்கிற விஷயம் பந்தப்பட்டதாகவும் முக்தி வேண்டும் என்று கருதப்படுகிறது. எப்படிப்பட்ட சூரியன் என்று பார்த்தோமோ, நான்கிறது என்னது? அத்வய, இரண்டற்ற, அசங்க. அசங்க அப்படின்னா சங்கமற்ற, எதனாலையும் பாதிக்கப்படாமல், எதனாலையும் டச் கூட பண்ண முடியாது, அப்படிப்பட்ட நேச்சர். எதனாலையும் மாற்றப்பட முடியாது, அஃபெக்ட் ஆக முடியாது, பாதிக்கப்பட முடியாது.
அப்புறம் எப்படி சித்யேவ சைத்தன்யமேவ, அந்த மேகம் இருக்கு, மேகம் மறைக்கிறதுன்னு தெரியறதுக்கு சூரியன் வேணும். அதே போல நான் அஜ்ஞானி, நான் பந்தப்பட்டிருக்கிறேன்னு சொல்றதுக்கு நான்கிற சைத்தன்ய வஸ்து வேண்டும். அப்போ அஜ்ஞானத்தையும் இல்யூமின் பண்றக்கூடிய சைத்தன்யம் நான். ஏதத் ஏகம், அத்வயம் சொன்னார் இல்லையா, ஏத்ததுன்னா ஏகம், ஒன்றாக. ஏன்னா மூடப்படுகின்ற மூட விஷயம் எல்லாம் ரெண்டு கிடையாது, ஏகா. அதுக்கப்புறம் எப்படி அக்ஷரம், அங்க உத்பவஹா நாஸ்தி சொன்னார் பிரம்மனுக்கு, அகம் எனக்கு. இங்க அக்ஷரம், அக்ஷரம்னா அழிவற்ற. அப்படிப்பட்ட எனக்கு பந்தம் ஏது, மோட்சம் ஏது இல்லையா? ஃபர்தரா என்ன நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.